எல்லாருக்கும் வணக்கம். ஆனந்தி ரகுபதி பேசுகிறேன், ஃபவுண்டர் ஆஃப் ஹாப்பி மதர்ஹுட். நான் எல்லாத்தையும் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். பிகாஸ் அது இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால், எல்லாத்துக்கும் போய் சேரணும்னு இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவீங்க. ஸோ கம்மிங் டு ஒரு பெரிய கொஷின் எங்களோட குரூப்லேயும் சரி, வெளியில் இருக்கிற எல்லா மதர்ஸ், இந்தியன் மதர்ஸ், எஸ்பெஷலி நம்ம சவுத் இந்தியன் மதர்ஸ்க்கு இருக்கிற பெரிய தலைவலி என்னென்னா, குழந்தைங்கள சாப்பிட வைக்கிறது. என் 3 வயசு குழந்தை சாப்பிட மாட்டேங்கிறான், என் 1.5 வயசு குழந்தை சாப்பிட மாட்டேங்குது, என் 2 வயசு குழந்தை சாப்பிட மாட்டேங்குது, 5 வயசு குழந்தைங்க சாப்பாட்டில் மட்டும்தான் பெரிய டவுட் இருக்குது. ஸோ இதுக்கு நிறைய தீர்வுகள் கண்டுபிடிக்கணும். ஏன்னா நானும் அதில் ஒரு விக்டிம், அடிப்பட்டவ. என்னோட 10 வயசு பையன் 12 வயசில் இருக்கான். இப்போது கொஞ்சம் சாப்பாட்டில் நிறையா பிரச்சனைகள் இருந்துச்சு. ஸோ இதை எப்படி ஓவர் கம் பண்ணணும், இதை எப்படி தாண்டி வரணும் அப்படிங்கிறக்காக நான் நிறைய எஃபர்ட் போட்டிருக்கேன். ஸோ எங்களோட பயிற்சிக்கு வர நிறைய பேரண்ட்ஸ்க்கு இந்த டிப்ஸ் எல்லாம் கிடச்சிருக்கு. ஸோ 2 வயசில் எங்கள் குரூப்பில் இருக்கிற பெரும்பாலான மதர்ஸ் அவங்க குழந்தைங்க தானாக சாப்பிட வச்சு பழக்கியிருக்காங்க. 1.5 வயசுலேருந்தே 2 வயசு குழந்தை கட்டாயமாக தனக்கு வேணுங்கிற உணவை தானே சாப்பிடணும் அப்படிங்கிறது எங்களோட எழுதப்படாத விதி மாதிரி. ஸோ இதுக்கு முதல்ல காரணம் சொல்ல, ஒரு குழந்தை சாப்பிடணும் அப்படின்னா அதுக்கு நல்ல பசி உணர்வு இருக்கணும். பசிக்காதப்போ நீங்கள் சாப்பிடுவீங்களா? எப்படி இருக்கும்? சாப்பாடை பார்த்தாலே முகத்தில் அடித்த மாதிரி இருக்கும். ஸோ நல்ல பசி இருக்கணும். இதுக்கு முதல் காரணம் டெவலப்மெண்ட். உள்ளிருந்தே ஒரு குழந்தை வயிற்றில் உள்ளிருந்தே அம்மா கிட்ட டெவலப் ஆகும்போது ஜீரண உறுப்புகள் எல்லாம் நல்லபடியாக உருவாகி வரணும். ஸோ அது இல்லை, ப்ரெக்னென்சி ஃபுல்லாக ஒரு மதர் நல்லா சாப்பிடலை, நல்ல பாசிட்டிவான என்விரான்மெண்ட்டில் இல்லை, நிறைய உடல் உபாதைகளோடு இருந்தால் அந்த குழந்தைக்கு பிறக்கும் போது இருந்தே வயிறு சம்மந்தமான பிரச்சனைகளும் இருக்கும். அதிகமாக ப்ளோட்டிங்னு சொல்லுவோம், வயிறு உப்புசமாக இருக்கிறது, அடிக்கடி வாமிட் பண்ணிவிட்டு கதிக்கிட்டே இருக்கிறது, துப்பிகிட்டே இருக்கிறது, உடல் எடை நார்மலான அளவு கூடாமல் இருக்கிறது, அதுக்கு அடுத்தது இன்டைஜஷன், அடிக்கடி சாப்பிட்டோன்னே மோஷன் போகிறது, இது எல்லாமே இருக்குது. முதல்ல பிறந்து கொஞ்சம் நாளைக்கு 6 மாதம் 1 வயசு வரைக்கும் இருக்குதுன்னா அந்த குழந்தைக்கு அதில் சில சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது. பெரிய பிரச்சனை இல்லை, தயவுசெய்து உடனே பயந்துடாதீங்க. சின்னதாக அதனோட பிரச்சனை இருக்குது. அது இன்னும் மெச்சூர் ஆகலை. அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம், குடல் சம்மந்தமான விஷயங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் மெச்சூர் ஆகலைன்னு சொல்லலாம். இப்போ அந்த மாதிரி வர்றதுக்கு அங்கிருந்தே சில வேலைகளை பண்ணுங்க அப்படின்னு நாங்கள்லாம் இப்போ தெளிவாக ப்ரெக்னென்ட் மதர்ஸ் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கோம். அடுத்தது அது மாதிரி பிறந்த குழந்தை 6 மாதத்தில் சாப்பிட ஆரம்பிக்க போகிறாங்க. தயவு செய்து முதல்ல இருந்தே என்ன சொல்லுவாங்க, முதல் கோணல் முற்றிலும் கோணல் அப்படிங்கிற மாதிரி முதல்ல இருந்தே சில தப்புக்களை பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த குழந்தைங்க சாப்பாட்டு மேலே பெரிய அவர்ஷன், சாப்பாடுனாலே பிடிக்காம வெறுக்க ஆரம்பிச்சு, அது சைக்கலாஜிக்கலாக சாப்பாட்டு மட்டும் இல்லை மற்ற எல்லாத்துலேயும் அந்த வெறுப்பு வருது. எந்த குழந்தை சாப்பாடை சந்தோஷமாக தானே எடுத்து தனக்கு எவ்வளோ வேணுமோ, அந்த குழந்தைக்கு ஒபிசிட்டி வராது, அந்த குழந்தைக்கு சாப்பாட்டு மேலே வெறுப்பு வராது, அந்த குழந்தைக்கு அளவான பசி இருக்கும், உடல் எடை அதிகமாக கூட மாட்டாங்க. இதெல்லாமே அது மட்டும் இல்லை, இண்டிவிஜுவாலிட்டி. எந்த குழந்தை சாப்பாட்டை தானே எடுத்து சாப்பிடுதோ, தனக்கு வேணுங்கிற அளவு சாப்பிட்டு நிறைவாக எழுந்திருக்கிறாங்களோ, அந்த குழந்தை நாளைக்கு லைஃப்பில் நிறைய சைக்கலாஜிக்கலாக அந்த கான்செப்டோட கனெக்ட் ஆகுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் 6வது மாதத்துலேருந்தே சில சரியான வேலைகளை பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஒரே இடத்துல உட்காரணும். அதுக்கு நாங்கள் ஒரு ரூல்ஸே வச்சுருப்போம், ஒரு செட் ஆஃப் ரூல்ஸு. எங்ககிட்ட 6 மாதம் கிளாஸுக்கு வரவங்களுக்குலாம் தெரியும். ஸோ என்ன பண்ணணும், ஒரு 10 விதமான ரூல்ஸை கொடுத்து அது ஒரே இடத்துல சாப்பிடுவீங்க. ஒரே மாதிரி சில ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், ஃபோர்ஸ் பண்ணிடாதீங்க, அப்ரிஷியேட் பண்ணுங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி விஷயத்த சொல்லித்தரோம். ஸோ அதை ஃபாலோ பண்ணி அந்த குழந்தை அடுத்தடுத்து போகணும். 8 மாதம் வரும்போது அந்த சாப்பாட்டை கொஞ்சம் சேஞ்சஸ் கொடுங்க. ஒரே மாதிரி சாப்பாடு கொடுத்துட்டே இருக்காதீங்க. அரைச்சி பேஸ்ட் மாதிரி கொடுக்கக்கூடாது. அதுக்கடுத்த காலகட்டமாக பார்த்தீங்கன்னா 1 வயசுலாம் வரும்போது அந்த குழந்தை எடுத்து வாயில் போடுற மாதிரி நிறைய சந்தர்ப்பங்கள் கொடுங்க. ஃபேமிலி மெம்பர்ஸோட உட்காந்து சாப்பிட வைங்க. 1 வயசுக்கு மேலே ஆகும்போதும் கூட உணவோட அளவு ரொம்ப கம்மி தான். உங்கள் குழந்தைக்கு அந்த மாதிரியான சில ஸ்பெசிஃபிக்காக, என் குழந்தை இவ்வளோ ஹைட் இருக்காங்க, இவ்வளோ வெயிட் இருக்காங்க, அவங்களுக்கு சில இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னா எங்ககிட்ட ஒரு டயட்டீஷியன் இருக்காங்க, நாங்கள் அவங்கக்கிட்ட ரெஃபர் பண்ணுவோம். ஸோ அவங்க போய் அந்த குழந்தையோட உடல் எடைக்கு தகுந்த மாதிரி என்ன சாப்பிடணும், என்ன ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு என்ன உணவை மாற்றிக்கணும், வெயிட் போடணுன்னு என்ன பண்ணணும். தயவுசெய்து வெயிட் போடணுன்னா உடனே புஷ்டியாக இருக்கணும்னு நினைக்காதீங்க. 5 வயசு வரைக்கும் ஒரு குழந்தை ஒல்லியாக இருக்கிறது பின்னாடி காலத்தில் அந்த குழந்தை ஹெல்த்தியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய உத்தரவாதம். ஸோ அதனால் இந்த ஜான்சன்ஸ் ஆடெல்லாம் பார்த்துட்டு நம்ம குழந்தைலாம் சப்பியாக பெருசாக இருக்கணும் அப்படின்னு நம்ம மதர்ஸ்க்கெலாம் சைக்கலாஜிக்கலாக ஒரு வியாதி. அம்மாக்கள் மட்டும் இல்லை, வீட்டில் இருக்கிறவங்க தயவு செய்து பெரியவங்க, வீட்டில் அம்மா, மாமியார், மாமனார், அப்பாலாம் இருக்கீங்கன்னா உங்கள் பொண்ணுங்க, உங்கள் பசங்களை, அவங்க குழந்தைய ஒழுங்காக பார்த்துக்கல, ஒல்லியாக இருக்குதுன்னு தயவு செய்து சொல்ல வேண்டாம். ஒல்லியாக இருக்கிற குழந்தை ஹெல்த்தியான பேபி, சப்பியாக இருக்குது, அந்த எலும்பே தெரியாத மாதிரி சதையோட கொழுன்னு இருக்குது அப்படின்னா
ஒன்றா உங்களோட பசங்க பொண்ணுங்க அப்பா அம்மா அந்த குழந்தையோட அப்பா அம்மா அந்த மாதிரியான உடல் பாகுல இருப்பாங்க, இல்லை யாரோ ஒருத்தர் ஒல்லியாக இருக்காங்கன்னா அந்த குழந்தையும் வந்து ஒல்லியாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதை மீறி புஷ்டியாக இருக்காங்க, அப்பா அம்மா தின்னா ஒல்லியாக இருக்காங்க, இந்த குழந்தை புஷ்டியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒபிசிட்டி, அந்த குழந்தைக்கு முன்னாடி இருந்தே தேவைக்கு அதிகமாக சாப்பாடு கொடுக்குறீங்கன்னு நான் சொல்லுவேன். அதனால் நீங்கள் வெளிநாடுகளில் மேலைநாடுகள் எங்கே வேணால் போய் பாருங்கள், ஒரு வயசு குழந்தைக்கு மேலே யாருமே ஊட்டவே மாட்டாங்க. நம்ம மதர்ஸ் மட்டும்தான் அந்த குழந்தை எப்படியாவது சாப்பிட வைக்கணும், நிறையா சாப்பிட வைக்கணும், டைவர்ட் பண்ணி சாப்பிட வைக்கணும், டிவி காமிச்சு சாப்பிட வைக்கணும், ஊரெல்லாம் சுற்றி சாப்பிட வைக்கணும். ஸோ இதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு அன்வான்டான பழக்கம். அந்த குழந்தை டான்னு 11 மணிக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்து பழகினீங்கன்னா 11 மணிக்கு ஸ்நாக்ஸ் வேணும், 1 மணிக்கு சாப்பாடு கொடுத்தீங்கன்னா 1 மணிக்கு சாப்பாடு வேணும். பயாலஜிக்கல் கிளாக் அவ்வளோ அழகாக ஃபாலோ பண்ணுறாங்க. எல்லாத்தையும் எங்ககிட்ட பயிற்சிக்கு வாங்கன்னு சொல்லலை, ஆனால் சில விஷயங்களை முறையாக கற்றுக்கிட்டு அந்தந்த வயசில் செய்யும்போது ரொம்ப அழகாக, நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஒழுங்காக ரெடியாக இருக்கணும். 6 மாதத்துலேருந்தே சில சிஸ்டமை ஃபாலோ பண்ணணும், 8 மாதத்தில் ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வரணும், 1 வயசில் அந்த குழந்தை எல்லாத்தோட உட்காந்து வீட்டு சாப்பாடு சாப்பிட ஆரம்பிக்கணும், 2 வயசுலாம் ஆகும்போது அவங்கள சாப்பாடு நேரத்துக்கு தெளிவாக கம்மியான குவான்டிட்டி சாப்பிட்டாலும் நிறைவாக சாப்பிட ஆரம்பிக்கணும். சாப்பாட்டை ஃபோர்ஸ் பண்ணி கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா அது என்றைக்கும் முடியாத ஒரு தொடர்கதையாயிரும். ஸோ உங்கள் குழந்தை ஒல்லியாக இருந்தால் ஃபீல் பண்ணாதீங்க, உங்கள் குழந்தைக்கு டைவர்ட் பண்ணி சாப்பாடு கொடுக்கணும்னு நினைக்காதீங்க. டிவியை பார்த்துட்டு சாப்பாடு கொடுக்குற மதர்ஸ் எல்லாம் உடனடியாக நாளைக்கு காலையில் டிவி ஆஃப் பண்ண சொல்லலை, ஆனால் மெதுவாக அந்த குழந்தைக்கு சாப்பாட்டை பற்றின ஒரு புரிதலை கொண்டு வந்து அவங்களா கையில் எடுத்து சாப்பிட வச்சு க்ரியேட்டிவாக, நாங்கள் ஒரு 1.5 வயசு குழந்தைக்கெலாம் நிறைய சேலஞ்சஸ் கொடுப்போம். அவங்க அம்மா வந்து க்ரியேட்டிவாக பிளேட்டு அந்த சாப்பாடு எப்போவும் மாதிரி தோசை மாதிரி கொண்டு வந்து ஒழிச்சு வச்சுட்டுலாம் ஊட்டாதீங்க, அந்த தோசையில் ஸ்டார் மாதிரி கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு அந்த குழந்தை அதை பார்த்துட்டு என்னன்னு சாப்பாட்டு மேலே முதல்ல ஒரு அட்ராக்ஷன் வரணும். ஸோ இப்படி ஒரு பெரிய ஒரு பயிற்சி திட்டமே இருக்குது. இதை வீடியோ பார்த்தவங்க அதை ஃபாலோ பண்ணுங்கள், இல்லாதவங்க இப்போ தான் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கல, இப்போ தான் என் குழந்தைக்கு 6 மாதம் சாப்பாடு விட்டு போகிறேன் அப்படின்லாம் இருந்துச்சுன்னா இது தெளிவாக இந்த விஷயத்தை கற்றுக்கிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். எல்லாத்தையுமே நான் வீடியோவில் சொல்லலாம் தான், ஆனால் ஒவ்வொருத்தரும் என்ன மாதிரி கண்டிஷனில் இருக்கீங்க, உங்கள் குழந்தைக்கு டைஜஷன் சிஸ்டம் சரியாக இருக்கா, உங்கள் குழந்தை என்ன ஹைட் இருக்காங்க, என்ன வெயிட் இருக்காங்க, அப்பா அம்மா எந்த மாதிரி மனநிலையில் இருக்கீங்க, யார் சாப்பாடு ஊட்டுறா, எந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் இருக்கீங்க, இதெல்லாம் தெரியாமல் வீடியோ மட்டும் பார்த்து சிலதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது. எனக்கு சில இண்டிவிஜுவலாகவும் நாங்கள் டயட் கொடுக்க வேண்டியது இருக்கும், சில முறைகளை சொல்லித்தர வேண்டியது இருக்கும். அதனால தான் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்ததுன்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.